லோக்கி அண்ணா அம்மா டச்சுட் மனுஷன் ஆஸ் தேவதாஸ். லோக்கி நாட்டை வந்துட்டு நான் ஒரு ஆக்டிங்கில் கவனிச்ச ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு உண்மை இருக்குது, ஒரு சட்டிலிட்டி இருக்குது, ஒரு ரானஸ் இருக்குது. அது வந்து நீங்கள் ஒரு ரொமான்ஸ் சீனாக இருந்தாலும் சரி, ஒரு கம்யூனிகேட் பண்ணுற சீனாக இருந்தாலும் சரி, ஒரு 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 அக்ரெசிவாக இறங்கி அடித்து வெட்டுற சீனாக இருந்தாலும் சரி, அந்த ரானஸும் அந்த ரியாலிட்டி ஃபேக்டர் அதை வந்து உண்மையாக இருக்குது, அது ரொம்ப ஒரிஜினலாக இருக்குது. இவ்வளோ கூட ட்ராமா இல்லை. அந்த மனுஷன் அந்த அளவுக்கு அழகாக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. எனக்கு வந்து அவர் டைரக்டராக ரொம்ப 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 பிடிக்கும். ஏன் அந்த மனுஷனுக்கு ரீசெண்ட் டைம்ஸில் இவ்வளோ ஹேட் வருதுன்னு எனக்கு தெரியல. என்னமோ டார்கெட் பண்ணி ஹேட் ஸ்ப்ரெட் பண்ற மாதிரியே இருக்கு. எனக்கு அந்த மனுஷன் டசன்ட் டிசர்வ் திஸ் மச் ஹேட். இந்த ஹேட்லாம் கிடைச்சிட்டு இருக்கும்போது அவர் லீடா வேற நடிக்கிறாருங்கும் போது எனக்கு சீரியஸாவே ஃபிங்கர்ஸ் கிராஸ்டா இருந்துச்சு. பிகாஸ் எனக்கு இந்த மனுஷனை ரொம்ப பிடிக்கும். சரியா, இந்த மனுஷன் ஜெயிக்கணும்னு நினைச்சேன். இதுல மட்டும் சொதப்பி இருந்தாருன்னா நல்லா விட்டு கலாய்ச்சி விட்டுருப்பாங்க. பட் எல்லாத்தையுமே அப்படியே சொன்ன மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுத்துட்டாரு. அவர் சொன்னாரா இல்லையான்னு தெரியலங்க, ஆனால் அவர் பர்ஃபார்மன்ஸ் எல்லாத்தையுமே சைலன்ஸ் பண்ணிடும். இதை வந்து நீங்கள் இல்லைன்னு டினை பண்ணீங்கன்னா வீம்புக்குனே பண்ணுறீங்கன்னு அர்த்தம். உங்கள்கிட்ட பேசி பிரயோஜனம் இல்லை. பட் லோக்கி அண்ணா, யூ ஹேவ் அப்சல்யூட்லி கில்ட் இட். தேவதாஸ் மேன் அப்படியே ஃபுல் லவ் வந்துருச்சு எனக்கு.